நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவருக்குமே ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இப்போ மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபா முன்கூட்டியே போட்டுட்டாங்க. இதை போல மத்திய அரசும் இப்போ ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளை பத்தி நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படிங்கிறது 5 வகையான ரேஷன் அட்டை இருக்கு. அதுல 3 வகையான ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு மாதமுமே. இந்த நிலையில நம்ம ஒவ்வொரு டைம் ரேஷன் கடைக்கு போகும்போதும் கியூல நிக்க வேண்டிய அவல நிலை ஏற்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு சில மக்களால அதை வாங்கவே முடியறது இல்ல. 2-3 டைம் போற மாதிரி இருக்கும் ரேஷன் கடைக்கு. ஸோ இதை எல்லாம் தவிர்க்கிற வகையில தான் மத்திய அரசு இப்போ ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எப்படி நம்ம ஏடிஎம் இயந்திரங்கள்ல பணம் எடுக்கிறோமோ அதே போல ரேஷன் பொருட்களையும் பெற்றுக்கொள்ளும் அன்னபூர்ணா அல்லது தானிய ஏடிஎம் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமா ரேஷன் கடைகள்ல பொருட்கள் விநியோகிக்கப்படும் போது ஏற்படும் எடை குறைவு மற்றும் முறைகேடுகளை தவிர்க்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தான் இப்ப தானியங்கு இயந்திரங்கள் மூலமா பயனாளர்கள் தங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை வெறும் 35 வினாடிகளில் 25 கிலோ வரை துல்லியமான எடையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய திட்டத்தின் மூலமா இந்த அன்னபூரணா இயந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளோட பயனாளர்கள் தங்களோட ரேஷன் கார்டு அப்படி இல்லைன்னா ஆதார் எண்ணை பயன்படுத்தி அடையாளத்தை உறுதிப்படுத்த பின்னாடி கருவிழி ஸ்கேன் அல்லது கைரேகை பதிவின் மூலமும் பொருட்களை பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு, அப்படி இல்லைனா கருவிழி ஸ்கேன் இல்லைனா கைரேகை பதிவு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் இந்த ரேஷன் பொருட்கள் அப்படின்றத பெற்றுக்க முடியும். அப்படின்னும் கூடிய சீக்கிரமாகவே விரைவில் தமிழகம் உட்பட நாடு முழுவதுமே உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இந்த ஏடிஎம் மையங்கள் அமைக்கப்படும்னு மத்திய அரசு உணவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 24 மணி நேரமுமே தங்கு தடையின்றி வெளிப்படையான முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு உணவுத்துறை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. தற்போது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா குஜராத் போன்ற சில மாநிலங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மக்கள் மத்தியில் அங்கே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே தமிழகத்திலையும் கொண்டு வந்துருவோம். ஸோ மக்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னும் உணவுத்துறை தரப்புல இருந்தும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.